இல்லை இப்போ இங்கேதுக்கு வந்துருக்குறான். என்னாச்சு நாகராஜ்? நான் அடிக்கடி உங்களை எங்கேயாச்சும் வர சொல்லி டிஸ்டர்ப் பண்றேனா? அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருக்கும்போது சின்ன சின்ன ஆசை எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? அதனால தான் நான் உங்களை அடிக்கடி இப்படி டிஸ்டர்ப் பண்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தொந்தரவாலாம் உன்னை என்னைக்குமே நினச்சது கிடையாது. அது இந்த மாதிரி நேரத்தில் கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அது நீ எதாவது ஃபீல் பண்ணாத. வா. நாகராஜ், அங்க உட்காரலாம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நாகராஜ். என்னை புரிஞ்சு நடந்துக்கிற ஒருத்தரை நான் என் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி நம்ம பேசினுக்கிற? அது நடந்துச்சு, போனது போயிடுச்சு. விடு. இப்போ என்ன சாப்பிட்றது சொல்லு. எனக்கு சாப்பிட்றதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ எதுக்கு இங்கே வந்தோம்? அப்படி இல்லை, எனக்கு வெளியில் போகணுன்னு ஆசை. அதுவும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பாரு, அதுக்காக ஒன்று ஆர்டர் பண்ணாமல் இங்கே உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, கைத்து மேலே வச்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதானே, ஆர்டர் பண்ணிட்டா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். என்ன ஆர்டர் பண்ணலாம்? பர்கர் சொல்லட்டுமா? 2 வெஜ் பர்கர்ஸ் ப்ளீஸ். ஓகே மேம். தேங்க் யூ. என்ன நட்ராஜ் இந்த பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறான். சரி, இன்னும் டைம் இருக்குல்ல, பார்ப்போம். அங்க என்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அக்காவான்னு பார்த்தேன், அவங்க இல்லை. நீங்க போனை பாருங்க. சார், உங்கள் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணணும்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது சார். கரெக்டு தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் சார் இருக்கு. ஓகே, நான் எம்டி கிட்ட பேசிட்டு உங்கள் லைனுக்கு வரேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். டைம் ஆச்சு சார், நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். சாஸ் வரல சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேரர் கூப்பிட்றேன். பேரர். எஸ் சார். பார்த்துட்டான். வெரி குட். இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்க. என்ன அதையே பார்த்துட்டு இருக்கீங்க? அம்மா, என்னம்மா இது? ரொட்டி இவ்வளோ பெருசா இது எப்படி சாப்பிடுறது? வாயில் வச்சா வாயை கீஞ்சிரும் போடுறது. இங்க கொடுங்க, எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்றேன். இந்தாங்க, கிட்ட வாங்க, நான் சொல்றேன். வாங்க. அவ்வளவுதான், அப்படியே 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 சாப்பிட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் இந்தாங்க. ஏன் பிடிக்கலையா? அது இல்லை, கம்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா தேவையில்லாமல் நம்மளை தப்பாக நினைப்பானுங்க. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இங்க பாருங்க, மனசு சுத்தமா இருந்தா தப்பான எண்ணங்கள் வரவே வராது. சாப்பிடுங்க. ஆக்சுவலா நம்ம சாப்பிட்றத விட அடுத்தவங்களுக்கு ஊட்டு விட்டு அவங்க சாப்பிட்றத பார்க்குற சந்தோஷம் இருக்குல்ல, அது தனி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்லை, எனக்கு போதும் போதும். ஒரு வாய். நாகராஜ், நீங்க எனக்கு ஊட்டி விடலாம்ல? நீ ஊட்டி விடுறதே ஒரு மாதிரி இது. இல்லை, நான் வேற ஒன்று ஊட்டி விடணுமா? அதான் எப்படி சாப்பிடணும் நீயே சொன்னியே, உனக்கு தெரியும்ல, நீயே சாப்பிடு. ஓகே. எனக்கு அம்மா ஊட்டி விட்டதில்ல, அப்பா ஊட்டி விட்டதில்ல, எனக்குன்னு யாரும் இல்லை. சின்ன வயசுல இருந்தே யாரும் இல்லாம தான் வாழ்ந்தேன். இரு இரு, இப்போ என்னத்துக்கு கழுவுற?
இதெல்லாம் சாதாரண சப்ப மேட்ரு. இதுக்கு போய் உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் தான். நம்ம மேல அக்கறையா யாருமே இல்லாம லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட இல்லாம வாடுறது எவ்வளவு வலி தெரியுமா? அம்மா நீ அழாதம்மா. மல்லி இந்த மாதிரி நேரத்தில் அழுவக்கூடாது மல்லி. சொன்னா புரிஞ்சுக்க மல்லி. என்ன நான் உன்னை ஊட்டணும் அவ்வளோதானே? ஊடு, நான் ஊட்டுறேன். ஒன்றும் வேண்டாம். இப்படி சலிச்சுக்கிட்டுலாம் எனக்கு ஒன்றும் ஊட்ட தேவையில்லை. ஏம்மா சளிச்சுலாம் ஊட்டலம்மா, நான் நிஜமாதமா ஊட்டுறேன். இந்தா நீ சாப்பிடு. இந்தா சாப்பிடு சாப்பிடுன்றல. அண்ணா இல்லையா? இல்லையே. இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல? இல்ல ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போயிருக்காரா? எப்ப போனாரு? இன்னைக்கு காலையில அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் வந்தது, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. சரி அண்ணி. நடராஜ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. ஒன்றும் இல்லைனா அப்புறம் ஏன் நீ டென்ஷனா இருக்க? உங்க பிரச்சனையை உங்க அண்ணன் கிட்ட தான் சொல்வீங்களாக்கும், என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? என்ன ஏன் இந்த வீட்டுல எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறீங்க? ஐயோ என்ன நீ இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிதானப்பா நடந்துக்கிறீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு கூட எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒதுக்கி வைக்கிறீங்க தானே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை நீ. அப்படிலாம் இல்லைனா அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உனக்கும் அனிதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை நீ, இது நாகராஜன் சம்பந்தப்பட்டது. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மல்லிகாவையும் நாகராஜையும் எங்கேயாவது பாத்தியா? அதானே? ஆமா நீ. எப்படியா நீ? நானும் உங்க அண்ணனுமே கோயில வச்சு ஒரு தடவை பார்த்தோம். அதுவும் எப்படி, மாலையும் கழுத்துமா 2 பேருமே நிக்கிறாங்க. அவ இவனுக்கு குங்குமம் வச்சு விடுறா, இவ அவளுக்கு பொட்டு வச்சு விடுறான். புருஷன் பொண்டாட்டி தோத்துருவாங்க போ. அதை விட ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. அப்படி பார்க்கும் போது எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு, அப்படியே அவ முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து 4 சாத்து சாத்தணும்னு தோணுச்சு. செஞ்சிருக்க வேண்டியதானே நீ, செஞ்சிருக்க வேண்டியதானே. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்களே, அப்புறம் அசிங்கமா போயிடுமேன்னு யோசிக்க வேண்டியதா போச்சு. அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை நீ. இன்னைக்கு அவங்க ரெஸ்டாரண்ட்ல நடந்துகிட்டதை யாரா பார்த்துருந்தாங்கன்னா நம்ம குடும்பம் மானமே போயிருக்கும். அவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டாங்க. நாகராஜ் அண்ணனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ எனக்கு தெரியல. தம்பி, நாகராஜ குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்னமோ திட்டம் போட்டுதான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. அண்ணி, இதை இப்படியே விடக்கூடாது. என்ன செய்ய சொல்ற? அவர் நாகராஜ கூப்பிட்டு பேசினாரு. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நாகராஜ் தான் அவ மேல மயக்கத்துல இருக்காரே. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே பேசுறாரு. அப்புறம் என்ன பண்றது? அதுல இருந்தே இவரு ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அண்ணி, இது அண்ணன்ட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. இது அவகிட்ட தான் பேசணும். அவகிட்ட என்னத்த பேச? நம்ம என்னன்னு கேட்டா என்னன்னே தெரியாத மாதிரி அப்படியே மழுப்பிட்டு போயிட்டே இருப்பா. அதெல்லாம் என்கிட்ட நடக்காத நீ. இன்னையோட அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. மறுபடியும் அவன் நாகராஜ் அண்ணன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவ எது வேணாலும் செய்ய துணிஞ்சவ. கொஞ்சம் பார்த்து. நானும் தான் அண்ணி, பார்த்துக்கலாம். மாமா எங்கேயா போய் தொலைஞ்ச? மாப்பிள்ள நான் இங்கே இருக்கேன். இங்கே என்னையா பண்ற? எதுக்கியா கத்துற? கவட்டுக்குள்ளதான் வருவியா? வேற வழியே இல்லையா? எந்திரிக்க முதல்ல. மாப்பிள்ள என்கிட்ட மட்டும்தான் உங்க வீரத்தை காட்டுவீங்க. பல்ல பிடிங்கி விடுவேன். வாய மூடுறா. என் வீரத்தை இன்னைக்கு நீ பார்க்க தானே போற. ஓ, அவனுக்கு எல்லாம் உன் பொண்ணுக்காக தான் கொடுக்கல, கொன்றுவேன் உன்னைய. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. இப்படி யானை சவாரி பண்ண வச்சுட்டானே. ஐயா, இது வரைக்கும் எவனும் பார்க்கல. எவனாவது பார்த்து நம்மளை பிடிச்சிட்டான்னா என்ன பண்றது? நீயா? டேய், என்னடா? எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணுது மாப்பிள்ள. எதுடா தப்பு? எதிர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மயக்க மருந்தை கொடுத்து மயக்கத்தில் அவனை தாக்குறது தப்பு இல்லையா? வீரனை நேருக்கு நேரம் மோத வேணா. டேய்,
நான் வீரன் உன்ட்ட சொன்னேனடா. நான் வீரன் இல்லடா, நீ வீரனா? இல்ல மனசாட்சி தொட்டு மாப்ள. சொல்லு, நீ வீரனா? இல்ல மாப்பிள்ள. இல்ல இல்ல, அப்ப மூடிக்கிட்டுடா. இங்க வர்றா, உயிரை பணையம் வச்சு வந்துகிட்டு இருக்கேன். ஏதாவது நடுவுல பேசுற கொன்றுவேன் அவனை. உன்னைய உன் வாயை மூடிக்கிட்டு வாடா. மாப்பிள்ள கத்துறனே. மாப்பிள்ள. டேய் டேய், கத்தாதடா, கத்தாத. மாப்பிள்ள. ஐயோ மூடுறா. ஏன்டா கத்துற? ஐயோ டேய், எதுக்குடா கத்துற? ஏன் கத்துற? மவனே, இன்னொரு தடவை கத்துன உன் அங்க அப்படியே அறுத்து போடுவேன் பாத்துக்க. சத்தம் போட்டு அவன்கிட்ட மாட்டி விடலான்னு பாக்குறியா நீ? கட்சி பிள்ளை என்னை கண்ணை மூடி விட்டீங்களா மாப்பிள்ள? எனக்கு கண்ணு தெரியல. டேய், என்னடா தெரியல உனக்கு? ஏண்டா கண்ணு இப்படி மூடி இருந்தா கரிச்சிப்பு இப்படி இறக்கி விட வேண்டியதுடா. அதுக்கேட்ட என்னைய கூப்பிட்டு கத்துற? ஆமால, இறக்கி விட்டுக்கலாம்ல. என்ன நோமால? இங்க வர்றா, அவனை நான் அடிக்கிறனோ இல்லையோ, இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை நான் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன்டா. ஐயோ, நானே அரண்டு போயிருக்கேன். நீ வேற ஏன்டா என்னைய டென்ஷன் பண்ற? டேய் டேய், பாய முடிக்கிட்டு பேசாம வாடா. சரிங்க மாப்பிள்ள. ஐயோ, இந்த நடிப்புக்கு மட்டும் உங்ககிட்ட குறைச்சலே இல்ல. பாடுவா, பிச்சு புடுவேன் பிச்சு உன்னைய. ஏய், யாரா அது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இருட்டுல ஒளிஞ்சிருந்து வந்து தூங்குற என்ன தாக்க பாத்தியா நீ? ஐயோ, படுத்துட்டான் போல இருக்கே. அடிக்க வரேங்க. என்னை காப்பாத்து மாப்பிள்ள. இவ்வளவு தைரியம் தான் என் கோட்டுக்குள்ள வர்றீங்க? அங்க பாரு, நம்மள இல்ல, நம்மளனா அங்க பாரு. சொல்றா, சொல்லு, சொல்றா. தெரியாம கூட இந்த வேனோட இடத்துக்கு எவனும் வரக்கூடாது. நான் வரவே மாட்டேங்க. அதுக்கு இப்ப நீதான்டா சரியான உதாரணமா இருக்க போற. டேய், முதல்ல இவன் கை காலெல்லாம் தந்தினே வெட்டி போட்டு தோலை ஒரு சுப்பு கண்ட போடுங்க. என்னடா வேணா? ஏய், ராத்திரி ஆனா நான் தூங்குவேன், மயக்க மந்தத்தை மூக்குல வச்சு ஈஸியா நான் தூங்கலான்னு பிளான் போட்டீங்களாடா? ஏய், நினைச்சதா அப்படியே சொல்றா. டேய், நான் எங்கடா தூங்குறேன்? பண்ண மாட்டேன். நான் தூங்கி 20 வருஷம் ஆச்சு. ஐயோ, என்னைக்கு நான் கத்திய கையில புடிச்சனோ அன்னில இருந்தே நான் தூங்குறது இல்லடா. ஏய், அச்சி அவனை கண்ட பண்ணுடா. இன்னி நட்டு ஒவ்வொரு வேசாரி வேணும் பார்த்தா பயப்படணும்டா. ஏய், அங்க என்ன சத்தம்? டேய் வாடா போயிடலாம். டேய் வா போயிடலாம். டேய் வாடா. என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கதவை உடைக்கிற மாதிரி? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இப்போ எதுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன திட்டத்தோட வந்தேன்? ஏய், இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. எதுக்காக நாகராஜ் அண்ணன் கூட சுத்திட்டு இருக்க? எங்க சுத்திட்டு இருக்கோம்? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். ஆமா, நான் ரெஸ்டாரண்ட் போனேன், அவரும் வந்தாரு. ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்காத ஆள் மாதிரி போக முடியுமா? தனித்தனி டேபிள்ல உட்காந்து சாப்பிட வேண்டாமேன்னு ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், இந்த கதை விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். கல்யாணம் ஆன ஒருத்தனோட சுத்திட்டு இருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நட்ராஜ், நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். உங்க பார்வைக்கு அது தப்பா தெரிஞ்சதுன்னா உங்க பார்வை தப்பு. சும்மா இந்த மாதிரிலாம் பேசி என்கிட்ட மழுப்பிட்டு இருக்காத. நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. நீங்க 2 பேரும் லவ் பண்ணவங்க தானே? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? யாரை ஏமாத்திட்டு இருக்க? சரி, உன் மேல எந்த தப்புமே இல்லைனா எதுக்காக எல்லாத்தையும் மறைச்சு செஞ்சிட்டு இருக்க? நான் என்ன மறைச்சேன்? நான் முதல்ல கேட்டப்போ தனித்தனியா தானே வந்தோம்னு சொன்னேன். எதுக்காக போய் சொல்ற? உன்னாதான் வந்தோம்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக போய் சொல்லணும்? ஆஹா, அப்படி இல்ல. நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்கங்கிற பயத்துல அப்படி சொன்னேன். ஓ, ரொம்ப தெளிவா பேசுறதா நினைப்போ? என் அண்ணனை விட்டா உனக்கு வேற ஆளே கிடையாதா? அதான் ஊர்ல அத்தனை பேர் இருக்கானுங்களே, அவனுக்கு கூட எல்லாம் சுத்த வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் அண்ணன் கூட சுத்தி அவன் லைஃப் ஏண்டி கெடுக்கிற? நட்ராஜ், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்படிதான் நீ பேசுவேன். அதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல, அவனை விட்டுட்டு போக வேண்டியதானே? அதுக்கப்புறமா எங்க வீட்லயே வந்து சுத்திட்டு இருக்க. அப்ப நீ ஏதோ திருட்டுத்தனத்தோட தானே வந்திருக்க. பார், நீ நினைக்கிறதுலாம் நான் இருக்கிற வரலும் நடக்காது. இங்க ஏற்கனவே 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல ஒன்னால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
நாளைக்கு காலையில் வரலாம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ இங்கேருந்து மரியாதையாக போயிடணும். அதுக்கப்புறமாவும் நீ அண்ணன் கூட சுத்திட்டு இருந்த தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டு. இவன் வேதா கிட்ட சொல்லுவான், இல்ல வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில நம்ம கிட்டயே வந்துட்டான். இவனை எப்படி ஹேண்டில் பண்றது? என்ன நடராஜ் பேசிட்டு போனதை பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, சொன்னதை அப்படியே செய்யற புலிகள்லாம் அவன் கிடையாது, வெறும் புள்ளப்பூச்சி தான். என்னடா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாம அவனையும் புள்ளப்பூச்சின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? நான் எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட். எந்த விஷயத்துலன்னு தெரியாத மாதிரிலாம் கேட்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் எதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த வேதாவை பிடிக்கவே பிடிக்காது. என்னமோ அவதான் தேவதைங்கிற மாதிரி இந்த வீட்டுல அவளை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவ என்ன அவ்வளவு வருத்தா? எனக்கு புரியவே இல்லை. ஒன்னும் இல்லாம வந்து அவளுக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னா என்னை எப்படி வச்சு பாத்துக்கணும், என்ன இங்க எப்படி நடத்துறாங்கன்னு நீங்க பாக்குறீங்கல்ல? அது மாறணும். அதுக்கு முதல்ல அந்த வேதாவை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அதுக்கு தானே நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன். இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரிலாம் பார்க்காதீங்க, ஏன்னா 100% நம்பலாம். இப்போ உங்களுக்கு இந்த புள்ள பூச்சியை சமாளிக்கணும், அதானே உங்க பிரச்சனை. அதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா தரேன். நடராஜுக்கு பயந்தெல்லாம் நீங்க இங்க இருந்து போக வேண்டாம். போகலன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? காலையில திரும்பவும் வந்து மிரட்டுவான், அவ்வளவுதானே. நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நாம அவனையே குற்றவாளியாக்கிடலாம். எப்படி? அதுக்கு நீங்க என்ன முதல்ல நம்பணும். வாங்க மேடம். நீங்க என்ன ஏ ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஓ ரூமா? அடிச்சு பல்லுகளெல்லாம் கட்டிடுவேன். இது எங்க வீடு, நான் எங்க வேணாலும் உட்காருவேன். நீ என்ன கேள்வி கேட்குற? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த ரூம் இப்ப எனக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாம, அதுவும் நான் இல்லாதப்போ என் ரூம்குள்ள வந்திருக்கீங்களே, இது கொஞ்சம் இன்டிசென்ட்டா தோணல? ஏய், அந்த மரியாதையெல்லாம் உனக்கு நேத்தியோட போச்சு. காலையில வீட்டை காலி பண்ணிருக்கணும் நான் உனக்கு சொன்னேனா இல்லையா? பண்ணல, தப்பு தானே? நட்ராஜ், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சம்பந்தம் இல்லாம சந்தேகப்பட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கும் நாகராஜ்க்கும் இடையில இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? ஏய், எது ஃப்ரெண்ட்ஷிப்பு? அவன் உனக்கு ஊட்டி விடுறான், நீ அவனுக்கு ஊட்டி விடுற, இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? போதை இடத்துல புருஷன் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? என்ன பொம்பளை நீ எல்லாம்? உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இந்த பார், உனக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு மரியாதையை வெளியில போய். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டாங்க. நாகராஜ், கொஞ்சம் என் ரூம்க்கு வரீங்களா ப்ளீஸ்? உங்ககிட்ட பேசணும். என்ன துணி நடிக்க வச்சுனுங்கிற? வெளியே போறியா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஏன், என்னாச்சு திடீர்னு? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? இங்க பாருங்க, நான் வேணா
அப்பன் பேரு சொல்ல முடியாத புள்ளைய வேணா வயித்துல சுமக்கலாம். அதுக்காக கண்டவன் கிட்ட போற வயல. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுகிற? என்ன பிரச்சனைப்பா? வார்த்தையா சொன்னதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்படி நினைச்சுன்னு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வார்த்தை யார் உன்னாண்ட சொன்னது? உன்னதான் கேட்குற, யார் அப்படி சொன்னது? நீ சொல்லனா, நீ சொன்ன வார்த்தை அப்படியே சுருன்னுது. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுன்றல. நாகராஜ், நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, நான் எதுவும் சொல்லல. மல்லே, யாரு என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு கரெக்டா சொல்லு. சொல்லுன்றல. உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு.